لبيك اللهم தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسول وقال نبينا صلى الله عليه وسلم إذا بلغ الرجل من أمتي 60 سنة فقد أعذر الله إليه في العمر أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை, சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகிறார். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இவ்வுலக வாழ்க்கை என்பது மறு உலகத்திற்கான ஒரு விளை நிலம். மறுமைக்காகத்தான், மறுமையில் நமது வாழ்வு எப்படி அமையப் போகிறது என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய ஆயுள், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய அறிவுகள், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய செல்வங்கள், நம்முடைய அதிகாரங்கள் எல்லாம் மறு உலகத்திற்காக விளைச்சல் செய்வதற்காகத்தான் அல்லாஹு அஸ்ஸ வஜல் இவ்வுலகத்தில் நமக்கு சந்தர்ப்பங்களை சூழலாக நல்கி இருக்கிறார். பொதுவாக மனிதன் சந்தர்ப்பங்களை தவறவிடும் பொழுது புலம்புவதும், சந்தர்ப்பங்களை தவறவிட்டு விட்டால் கவலைப்படுவது என்பது மனித இயல்பு. அரசியலில் தோற்றுவிட்டால் அல்லது விளையாட்டு போட்டிகளில் சந்தர்ப்பம் கிடைத்தும் நம்மால் வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடையும் பொழுது, அல்லது ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தில் வெற்றியடையக்கூடிய எல்லா சந்தர்ப்பமும் சூழலும் இருந்தும் கொஞ்சம் நாம் தவறுதலாக, கொஞ்சம் நாம் பொடும்போக்காக இருந்ததினுடைய விளைவால் அந்த வியாபாரம் நம்மை விட்டு தட்டி பறிக்கப்படும் பொழுது, இப்படி ஏதோ ஒரு உலகளாவிய அளவில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தை மனிதன் இழக்கும் பொழுது, உலகளாவிய அளவில் ஒரு சந்தர்ப்பம் நம் கையை விட்டு பறிக்கப்படும் பொழுது, உலகத்தில் சில விஷயங்களில் நாம் பொடும்போக்காக இருந்துவிட்டு உணர்ச்சி ஏற்படும் பொழுது, அறிவு ஏற்படும் பொழுது, அதை நினைத்து வருந்துவதும், அதை நினைத்து கவலைப்படுவதும், அதை நினைத்து புலம்புவது என்பது
மனிதனினுடைய இயல்புதான். என்றாலும் இவ்வுலகத்தினுடைய இழப்புகள் என்பது மறுமையினுடைய இழப்புகளோடு ஒப்பீடு செய்யும் பொழுது ஒரு இழப்புகள் அல்ல. உலகத்தில் நாம் தோற்றுப்போவது பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, அல்லது கல்வி ரீதியாக, அதிகார ரீதியாக ஏதேனும் நாம் உலகத்தில் தோற்று போய் விடுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கான தோல்விகள். ஆனால் மறுமையினுடைய இழப்பு என்பது, மறுமையில் ஒரு மனிதன் கைசேதத்தோடி புலம்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பது ஆக பெரிய ஒரு சோதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இதா பலக ரஜுல் மின் உம்மத்தி 60 சனத்தன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனது சமூகத்தில் ஒருவருக்கு 60 ஆண்டுகளை வாழக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். இதா பலக ரஜுல் மின் உம்மத்தி 60 சன, எனது சமூகத்தில் ஒருவனுக்கு அல்லாஹ் 60 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் அமைத்து கொடுத்ததற்கு பிறகு ஃபகத அதரல்லாஹு இலைஹி ஃபில் உம்ர், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் அவன் என்ன புலம்பினாலும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் அவன் எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் கைசேதப்பட்டாலும் அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பில், இதா உதுகிலல் மையித்துல் கபுர், ஒரு ஜனாசாவை நாம் கபரிலே அடக்கம் செய்துவிட்டால், முஸ்லிலத் லஹு ஷம்ஸு இன்த உரூபிஹா, நாம் ஜனாசாவை அடக்கம் செய்கிறோம், அடக்கம் செய்து விட்டு கைகளை தட்டிவிட்டு தூசிகள் படியாமல் நாங்கள் எல்லாம் பின்னால் வந்து விடுகிறோம் அல்லவா. 6 அடி பள்ளத்தாக்கில் அத தனிமையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாள், ஒவ்வொரு நாளும் முஸ்லிலத் லஹு ஷம்ஸு இன்த உரூபிஹா, தினமும் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் ஃபயஜ்லிசு, அந்த ஜனாசா அமர்ந்து உட்காருகிறது கபூரில் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். ஒவ்வொரு ஜனாசாவும் ஒரு நல்ல மனிதன் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தியவன் அல்லது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் கைசேதப்பட்டவன் யாராக இருக்கலாம். இதா உதுகிலல் மையித்துல் கபுர், ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அன்றிலிருந்து முஸ்லிலத் லஹு ஷம்ஸு இன்த உரூபிஹா, ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம், சூரியனினுடைய அந்த ஒளி கதிர்கள் மங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஃபயஜ்லிசு, அந்த மையித், அந்த ஜனாசா கபரிலே அமருகிறது. யம்ஸஹு ஐனை, தன்னுடைய கண்களை கசக்குகிறது. தூக்கத்திலிருந்து ஒரு மனிதன் விழிக்கும் பொழுது அவனுடைய கண்களை கசக்குகிறான் அல்லவா, அதுபோன்று அந்த ஜனாசா கண்களை கசக்கிவிட்டு வயகூலு தஊனி உஸல்லி, என்னை விடுங்கள் நான் தொழச் செல்ல வேண்டும், என்னை விடுங்கள் நான் தொழச் செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு சொல்லப்படும், லா, இல்லை, இனி உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது, உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை சந்தர்ப்பமும் நிறைவடைந்து விட்டது, நீ எவ்வளவு கத்தினாலும் கதறினாலும் இனி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு, அல்லாஹ் அமல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இனி உனக்கு அல்லாஹ் தரப்போவதில்லை என்பதாக அந்த ஜனாசாவிற்கு பதில் கொடுக்கப்படும் என்று ரசூல் சொன்னார்கள். ஜன்னத்துல் பக்கி, பொது மையவாடி, மதீனாவினுடைய பொது மையவாடி பக்கீல் கர்கத், அல்லாஹுவின் தூதர் ஜனாசாவை அடக்கம் செய்கிறார்கள். தோழர்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், ஒரு கால் அல்லாஹ் இந்த ஜனாசாவிற்கு இப்பொழுது உயிரை கொடுத்து ஒரு 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை, சூழலை அல்லாஹ் அமைத்து தந்தால் இந்த ஜனாசாவினுடைய, இந்த மையத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? தோழர்கள் பொதுவாக எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடிய ஒரு பதில், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவன் தூதரும் மிக அறிந்தவர்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிட்டினால் அந்த ஜனாசாவினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன், அவன் தூதர் மிக அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துகள் ஒரு மனிதனினுடைய மரணத்திற்கு பிறகு தொழுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சூழல்களையும் அல்லாஹ் அமைத்து கொடுப்பது, முழு உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹுவினுடைய பாதையில் தான தர்மம் செய்தாலும் கூட கிட்டாத ஒரு பாக்கியம் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய அறிஞர், இஸ்லாமிய வரலாற்று
பொதுவாக நாம் சில ஜனாசாக்களை சந்திக்கும் பொழுது சில நேரங்களில் நாங்கள் பேசுவதும், ரொம்ப நல்ல மனிதர் தான், தாய் தந்தையை கொஞ்சம் நன்றாக கவனித்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அவங்க அம்மா அப்பா கடைசி காலத்தில் இந்த ஆள் கொஞ்சம் பார்க்கல, நல்ல மனுஷன்தான், அந்த ஆளுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டாரு, அதை மட்டும் அவர் தவிர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நல்ல மனுஷன்தான், கொஞ்சம் வியாபாரத்தில் பொய் பேசக்கூடிய அந்த குணம் மட்டும் அவருக்கு உண்டு. சில ஜனாசாக்களினுடைய யதார்த்தத்தை நம்ம பேசுவோம், நம்மை மீறி பேசுவோம், திட்டமிட்டு அல்ல. அதே போன்றுதான் நல்ல காரியங்கள். இமாம் இப்னு கையும் சொல்வார்கள், இப்படி நீங்கள் சில நேரங்களில் பல ஜனாசாவிற்கு அதனுடைய குறைகளை அதனுடைய நிறைகளை நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா, இன்றைக்கு இது ஜனாசாவாக இருக்கிறது, நீங்களும் ஒரு நாள் ஜனாசாவாகத்தான் மாறப்போகிறீர்கள். நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல மனிதர், பெற்றோரை கொஞ்சம் நோவினைப்படுத்தாமல் அரவணைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். கடைசி காலத்தில் அத்தா அம்மாவை ஒழுங்கா பார்க்கல, கடைசி காலத்தில் அண்ணன் தம்பியை ஒழுங்கா அரவணைக்கல, அக்காவுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து பத்தை கொஞ்சம் சரியா கணக்கிடல, வியாபாரத்தில் சரியா இருக்க மாட்டாரு, கொஞ்சம் தொழுவாரு, ஆனா வியாபார விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இந்த ஆள் கொஞ்சம். அப்ப யாரை நோக்கி நீங்கள் கரம் நீட்டுகிறீர்களோ அதற்கு அந்த சந்தர்ப்பம் இனி திருந்துவதற்கான சந்தர்ப்பம் அல்ல. ஆனால் நீங்களும் ஒரு நாள் அதே ஜனாசாவாகத்தான் மாறப்போகிறீர்கள், உங்களை நோக்கியும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள கூடும் அல்லவா என்பதாக இமாம் இப்னு கையும் கூறுவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுவாக அல்லாஹ் உலகத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இவைகளை சரியாக பயன்படுத்தக்கூடியவன் அறிவாளி. சந்தர்ப்பத்தை கை நழுவ விட்டுவிட்டு சந்தர்ப்பத்தை இழந்ததற்கு பிறகு புலம்பக்கூடியவன் உலகத்தின் நமது பார்வையில் ஆகப்பெரிய ஒரு முட்டாள். குர்ஆன் சில புலம்பல்களை பதிவு செய்கிறான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்விற்கு முன்பாக சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்த தவறியவர்கள், அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளை, அல்லாஹ் கொடுத்த வசதிகளை எல்லாம் பொடும்போக்காக கடந்து சென்றவர்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் அந்த புலம்பலை பதிவு செய்கிறார். ஏன் அல்லாஹ் அந்த புலம்பலை பதிவு செய்யக்கூடிய காரணம் என்ன? இப்படியும் சில மனிதர்கள் எனது சன்னிதானத்திற்கு வந்து புலம்ப இருக்கிறார்கள், நீங்கள் அந்த புலம்பலுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடாதீர்கள். உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இவ்வுலகத்தை தேர்வின் களமாக படைத்திருக்கிறான். அந்த தேர்வுக்கான பதிலையும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே நமக்கு தந்திருக்கிறான். பொதுவாக தேர்வு என்று சொன்னால் பதில் தர மாட்டார்கள், கேள்விகளை மட்டுமே கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன், தேர்வையும் தந்தான், பதிலையும் தந்தான். அந்த பதிலை நாங்கள் பயன்படுத்தாதவர்கள் நாளைக்கு என்ன கதிக்கு ஆக போகிறார்கள் என்பதை குர்ஆன் பதிவு செய்கிறது. ரப்பனா, ஒவ்வொரு ஜும்மாவினுடைய ஃபஜ்ர் தொழுகையில் அதிகம் ஓதப்படக்கூடிய அத்தியாயம் சூரா சஜிதா என்று சொல்லப்படும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஃபஜ்ரினுடைய ஜும்மாவினுடைய ஃபஜ்ரினுடைய தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரா சஜிதாவையும் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்து தஹ்ரையும் ஓதுவார்கள் என்று நாம் எல்லாம் படிக்கிறோம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா முகினூன். இவ்வுலகத்தினுடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்த தவறியவன் அல்லாஹ் அமல் செய்வதற்கான வாய்ப்பை நல்கியிருக்கிறான். எட்டி குதித்தால் பள்ளிவாசலுக்கு கடந்து வரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான். நம்முடைய வீட்டிற்கும் பள்ளிவாசலுக்குமான தூரம் என்பது மிகப்பெரிய தூரம் அல்ல. ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா, அல்லாஹ் கூறிய அந்த உபதேசங்களை புறக்கணித்தவன், அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கைகளை மீறியவன் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இப்படி புலம்புவான், என்னை படைத்தவனே, அப்ஸர்னா, நீ எந்த நாளை பற்றி சொன்னாயோ அந்த நாளை இப்பொழுது நான் கண் கொண்டு பார்க்கிறேன். வஸமிஅனா, எந்த வேதனைகளை பற்றி நீ எங்களுக்கு எச்சரிக்கை செய்தாயோ அந்த நரகத்தினுடைய சப்தங்களை இதோ என் காதுகளால் நான் கேட்கிறேன். ஃபர்ஜிஅனா, அல்லாஹுவே என்னை படைத்தவனே, ஒரே ஒரு சந்தர்ப்பம் என்னை நீ மீட்டி கொடுத்து விடு, உலகத்தில் என்னை மீட்டி கொடு. நீ கொடுத்த 60 வருடத்தை, நீ கொடுத்த 70 வருடத்தை நான் பயன்படுத்திய தவறியவன். நீ எதையெல்லாம் சொன்னாயோ அதிலெல்லாம் நான் பொடும்போக்காக இருந்தவன். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்ற அழைப்பின் பொழுது போர்வைகளை இழுத்து மூடியவன் நான் தான்.
வீட்டினுடைய கதவுகள் தட்டப்பட்டு ஏழைகள் கையேந்திய பொழுது கதவுகளை தாழ்த்தி போட்டவனும் நான் தான். நோன்பினுடைய மாதங்களிலும் கூட நோன்புகளை கூட நோற்காமல் பாவங்களிலும் அநீதத்திலும் அக்கிரமத்திலும் புரண்டு கொண்டிருந்தவன் நான் தான். இரவினுடைய இருள்களில் தூக்கங்கள் கவ்வக்கூடிய நேரத்தில் ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து ரசித்தவன் நான் தான். ரப்பனா, என்னை படைத்தவனே, அப்சர்னா, எந்த மறுமையை பற்றி நீ பேசினாயோ இதோ அந்த மறுமையை நான் கண்கொண்டு பார்க்கிறேன். உலகத்தில் மறுமையை பற்றி பேசிய பொழுதெல்லாம் இவர்கள் எப்பொழுதும் இப்படித்தான் பயமூட்டுவார்கள். இவர்கள் ஆன்மீகவாதிகள், உலகத்தை பற்றி பேச தெரியாதவர்கள், உலகத்தினுடைய நாகரீகத்தை பற்றி பேச தெரியாதவர்கள், எப்பொழுதும் மரணமும் மரணத்திற்கு பிறகுண்டான ஒரு வாழ்க்கையும் என்பதாக கற்பனையினுடைய உலகத்தை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு மனித சமூகத்தை அச்சுறுத்தக்கூடியவர்கள் என்பதாக எந்த மறுமையை நான் பொய்ப்படுத்தினேனோ, ரப்பனா அப்சர்னா, அல்லாஹுவே நான் கண் கொண்டு பார்க்கிறேன் அந்த மறுமையை. வஸமிஅனா, அந்த நரகத்தினுடைய சப்தங்களை நான் கேட்கிறேன். ஃபர்ஜஅனா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் என்னை உலகத்தின் பால் மீட்டி விடியா அல்லாஹ். நஅமல் ஸாலிஹன், நல்ல அமல்களை செய்துவிட்டு இன்னா முக்கினும், உனக்கு கட்டுப்பட்டவனாக உனக்கு முன்னால் வந்து நான் நிற்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லை, சந்தர்ப்பம் என்பது ஒரு முறை மட்டும்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கத்தினாலும் கதறினாலும், எவ்வளவுதான் தன்னை வருத்தி கொண்டாலும், கால்களில் விழுந்து கெஞ்சினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அன்றைய உலகத்தில் என்னை நீ மறந்தாய், இன்றைய தினத்தில் நாங்கள் உன்னை மறக்கிறோம். இது பேசக்கூடியவனினுடைய பேச்சு அவ்வளவுதான். தண்டனைகள் நெருக்கப்படும் பொழுது, தண்டனைகளால் அவன் சூழப்படும் பொழுது எல்லா குற்றவாளிகளும் கத்தக்கூடிய கதறல் இதுதான். இந்த கதறல்களுக்கு எந்த மதிப்பும் இப்பொழுது கொடுக்கப்படாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கை செய்தப்படக்கூடியவனினுடைய கதறல்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சூரத்து சஜிதாவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். மற்றொரு அத்தியாயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 78வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு வ யகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. அந்த மறுமையினுடைய நாள் நெருங்குவதை மனிதன் பார்த்து விட்டான். அந்த மறுமையினுடைய நாளில் அவன் எழுந்து நிற்கும் பொழுது, மா யந்துருல் யௌம யந்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு, தன்னுடைய 2 கரங்களால் சம்பாதித்த அந்த செயல்கள் எல்லாம் அப்படியே அவனுக்கு முன்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த நாளை அவன் பார்த்து விட்டான். பாவங்களையும் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் மட்டுமே செய்து கொண்டு பாவங்களை எல்லாம் மூட்டை மூட்டையாக தனது பாவ மூட்டைகளை காணக்கூடிய அந்த நாள், யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு, எந்த தனது 2 கரங்களை கொண்டு பாவங்களை சம்பாதித்தானோ அந்த அத்தனை பாவங்களையும் கண்கொண்டு பார்க்கக்கூடிய அந்த நாளில் யகூலுல் காஃபிரு, இறைவனை மறுக்கக்கூடியவன், இந்த பாவங்களை நீங்கள் செய்யாதீர்கள், இந்த பாவத்திற்கான தண்டனை இது, புறம் பேசாதீர்கள், புறத்திற்கான தண்டனை இது, ஃபர்தான தொழுகைகளை விடாதீர்கள், அதற்கான தண்டனை இவை, பொய் பேசாதீர்கள், பொய் பேசியதற்கான தண்டனை இவை, விபச்சாரம் செய்யாதீர்கள், விபச்சாரத்திற்கான தண்டனை இவை என்றெல்லாம் அவர்களுக்கு உபதேசம் செய்யப்படும் பொழுது அந்த தண்டனைகளை பற்றி அஞ்சாமல் தைரியமாக பாவம் செய்தவர்கள் இருக்கிறார்களே, அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறார். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு, தன்னுடைய 2 கரங்களால் பாவங்களை மட்டுமே சம்பாதித்து பாவங்களை அனுப்பி வைத்தவன் அந்த நாளை சந்திக்கும் பொழுது, வயகூலுல் காஃபிரு, இறைவனை மறுத்து பாவம் செய்தவன், அந்த இறை மறுப்பாளன் இப்படி சப்தமிடுவான், யா லைத்தனி, எங்களுக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த நாசமே, குன்து துராபா, ஒன்றுமே இல்லாத மண்ணாக நான் இருக்கக்கூடாதா. பேச்சு வழக்கில் நாம் பேசுவோம் அல்லவா, ஒரு மண்ணா போய் தொலைஞ்சிருக்கணும், மண்ணா போயிடுடா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எந்த விசாரணையையும் சந்திக்காமல் தூவப்பட்ட ஒரு மண்ணாக, குன்து துராபா, நான் ஒரு மண்ணாக அல்லவா மாறி இருக்க வேண்டும். எந்த அதிகாரம், எந்த அழகு, எந்த பொருளாதாரம் என்று தம்பட்டம் அடித்தவன் தனது பாவத்தை காணக்கூடிய நாளில்
தனது பாவங்கள் குவியல் குவியலாக காணக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் சப்தமிட்டு கதறுவான், அதோ இந்த நாளை நான் அடையாமல் மக்கி மண்ணாய் போயிருக்க வேண்டுமே என்பதாக மனிதன் கை செய்தப்படுவான். அந்த கை சேதத்தில் உள்ளவர்களாக நீங்கள் மாறாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் எச்சரிக்கை செய்கிறான். இனி ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்லா, அவ்வாறல்ல, இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, மலைகள் எல்லாம் சுக்கு நூறாக, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களினுடைய அணிவகுப்போடு அந்த மஹ்ஷர் பெருவழியில் அல்லாஹ் இறங்குவதை மனிதன் பார்த்து விட்டால், அல்லாஹ் சொல்கிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, வானவர்களினுடைய அணிவகுப்பில் படைத்த இறைவன் அப்படி அந்த மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணைக்காக இராணுவ அணிவகுப்போடி வானவர்களினுடைய அணிவகுப்பின் கீழாக அல்லாஹ் இறங்குவதை அந்த மனிதன் காண ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதன் இப்படி சப்தமிடுவான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அன்றைய தினத்தில் நரகம் கொண்டு வரக்கூடிய, நரகம் இழுத்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த காட்சியை மனிதன் காண ஆரம்பித்து விட்டால், யகூலு யா லைத்தனி மா கத்தம்து லி ஹயாத்தி, இந்த நாளை சந்திப்பதற்கு முன்பாக இந்த நாளுக்கான எல்லா அமல்களையும் நான் செய்திருக்க வேண்டுமே, இந்த நாளுக்காக சின்ன சின்ன அமல்களை ஏனும் நான் முற்படுத்தி இருக்க வேண்டுமே என்று எந்த அமலும் இல்லாமல் சின்ன சின்ன அமல்களையும் கூட புறக்கணித்தவன். சாதாரண அமல்கள், சகோதரனை பார்த்து புன்சிரிப்பு கூட சதகா, பாதையில் நடந்து செல்லும் பொழுது அந்த பாதையில் ஒரு கல்லோ மண்ணோ அல்லது ஒரு முற்கள் இருக்குமே, ஆனால் அந்த முற்களை விலக்கி போடுவது கூட சதகா. இப்படி எத்தனையோ ஒருவனுக்கு ஆறுதல் சொல்வதும் கூட இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன அமல்களின் ஊடாக நமக்கு நன்மைகளை கற்றுத்தந்தார்களே, இந்த அமல்களை கூட செய்யாமல் யார் வாழ்ந்தார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யகூலு யா லைத்தனி மா கத்தம்து லி ஹயாத்தி, இந்த வாழ்வுக்காக நான் ஏதேனும் சிறிய அமல்களையாவது முற்படுத்தி இருக்க வேண்டுமே, எந்த அமலையும் முற்படுத்தாமல் இதோ எனக்கான விசாரணைக்கான அரசன் வருகிறான், விசாரணை கொடுக்கப்பட்டு எனக்கான சிறைச்சாலையும் கொண்டு வரப்படுகிறதே, என்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதாக மனிதன் கத்துவான், கதறுவான். சிறிய அமல்களை கூட செய்யாமல் வாழ்க்கைகளை அழித்தவர்கள் இப்படியும் கதறுவார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். என் அன்பு உறவுகளே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்பாக கத்துவதும் கதறுவதும் எந்த பலனையும் கொடுக்காது. அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள், யகூலு யா லைத்தனி மா கத்தம்து லி ஹயாத்தி ஃபயௌமஇதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத், அல்லாஹ்வை விட கடுமையாக தண்டிப்பவன் யார் இருக்க முடியும்? அவனினுடைய கூச்சலுக்கும் அவனினுடைய கதறலுக்கும் எந்த மதிப்பும் இராது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இரக்கமுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், ஆயுளை தந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தையும் சூரிய மறைவையும் நாம் பார்க்கிறோமே, ஆனால் அல்லாஹ் இன்னும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆயுளை நீட்டி தருகிறான். காலையில் பாவம் செய்ததற்கு பிறகும் கூட இரவிலே மரணிக்காமல் உறங்குவதற்காக பெட்ஷீட்டுகளை நாம் உதறுகிறோம் என்று சொன்னால், காலையில் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார் அல்லவா, ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லாஹ் கரங்களை விரிக்குகிறான், இரவிலே பாவம் செய்தவன் அவன் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறான். பகலிலே பாவம் செய்தவன் இரவிலே தன் பக்கம் மீள வேண்டும், இரவிலே பாவம் செய்தவன் பகலிலாவது தன் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இரவினுடைய 3வது பகுதிக்கு முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். ஹல்மின் தாயிபின், என் பக்கம் மீளக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? காலையிலும் மாலையிலும் பாவம் செய்து கொண்டு அந்த பாவத்திற்காக வருத்தப்படக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா என்பதாக ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு அதிகாலை நேரத்தில் வந்து அல்லாஹ் கூவி கொண்டிருக்க, எல்லா சந்தர்ப்பத்தையும் அல்லாஹுவினுடைய அழைப்பு, அல்லாஹுவினுடைய வருகை, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், காலையில் பாவம் செய்துவிட்டு இரவிலே நிம்மதியாக தூங்கக்கூடிய அந்த தூக்கத்தை தந்தானே, மறுநாள் காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்தானே, எல்லா சந்தர்ப்பத்தையும் பாவத்தை மட்டுமே சம்பாதிப்பதற்காக நாம் பயன்படுத்தி கொண்டால் அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யகூலு யா லைத்தனி மா கத்தம்து லி ஹயாத்தி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய உலக வாழ்க்கையில் ஏதேனும் சில நல்லவைகளை நான் செய்திருக்க வேண்டுமே, எதுவுமே செய்யாமல் வெற்று கையாக நான் நிற்கிறேனே என்பதாக
மனிதன் கை செய்தப்படுவான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இனி ஒரு 2 புலம்பல்களை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 69வது அத்தியாயம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்த செயல்கள் யாவற்றையும் பதிவு செய்வதற்காக அல்லாஹ் பட்டோலைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பட்டோலைகளில் குல்ல ஸகீரின் வ கபீர் முஸ்தத்ர், எல்லா சிறிய விஷயங்களும் எல்லா பெரிய விஷயங்களும் சூரா நஜ்மில் அல்லாஹ் சொல்கிறான் அதில் பதியப்பட்டிருக்கிறது. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அந்த புத்தகத்தில் எந்த சின்னதும் தவறி போகாது, எந்த பெரியதும் விட்டு போகாது. அல்லாஹ் நாம் பிறக்கும் பொழுதே குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹ், நாம் பிறக்கும் பொழுதே நம்முடைய கழுத்தில் அல்லாஹ் மாட்டிய பட்டோலை அந்த பட்டோலை. நாம் யதார்த்தமாக செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். வானவர்களை கொண்டு பதிவு செய்கிறான், அதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி எல்லாவற்றையும் பதிவு செய்த அந்த அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பட்டோலைகளை கொடுக்கக்கூடிய விதத்திலேயே அந்த மனிதனினுடைய தீர்ப்பு கொடுக்கப்பட்டுவிடும். யாரினுடைய பட்டோலைகளை அல்லாஹ் அந்த மனிதனினுடைய வலது கரத்தில் கொடுத்தால் அந்த மனிதன் தெரிந்து கொள்வான், நாம் ஈடேற்றம் அடைந்து விட்டோம். வம்தாசுல் யௌம் ஐயுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் தனித்தனியாக, நல்லவர்களும் கெட்டவர்களும் தனியாக பிரிய வேண்டும். யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது வலது கரத்தை கொண்டு அவர்களினுடைய வலது கரத்திலே பட்டோலையை கொடுப்பானோ அவர்கள் ஈடேற்றம் அடைந்தவர்கள். யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய பட்டோலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடது கரத்தில் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும், இனி விசாரணை ஆரம்பிக்கப்படவே இல்லை. விசாரணைக்கு முன்பாகவே அல்லாஹ் பட்டோலையை முதலில் அவனிடத்தில் குற்றப்பத்திரிகையை அவன் கையில் கொடுப்பான். குற்றப்பத்திரிகைகளை படிப்பதற்கு முன்பாக, குற்றப்பத்திரிகைகள் ஆய்வு செய்யப்படுவதற்கு முன்பாக உனக்கான குற்றப்பத்திரிகை இதோ என்பதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அழகிலேயே அந்த மனிதன் உணர்ந்து கொள்வான். அப்படி ஒரு கதறலை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாரினுடைய பட்டோலைகளை அல்லாஹ் அவர்களினுடைய வலது கரத்தில் கொடுத்தானோ அந்த மனிதன் சந்தோஷத்தில் இப்படி சப்தமிடுவான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாரினுடைய வலது கரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டோலைகளை கொடுத்து விட்டானோ அந்த மனிதன் இப்படி சப்தமிடுவான். ஹா உம்க்ரஉ கிதாபியா, உலகமே வாருங்கள், உறவுகளே வாருங்கள், என் புத்தகத்தை படித்து பாருங்கள், என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள், நான் செய்திருக்கக்கூடிய அமலை படித்து பாருங்கள். என்னை மடையனாகவும் முட்டாளாகவும் பிற்போக்குவாதியாகவும் வாழத் தெரியாதவனாகவும் பிழைக்க தெரியாதவனாகவும் யாரெல்லாம் என்னை விமர்சித்தீர்களே, சம்பாதிக்க தெரியாதவன் என்பதாக என்னை தூற்றினீர்களே, ஹலாலின் பொழுது ஹலாலாகவே வாழ வேண்டும் என்ற உறுதிப்பாட்டில் வாழ்ந்த பொழுது பிழைக்க தெரியாதவனுக்கு என் தந்தை என்னை மனமுடித்து கொடுத்து விட்டார், எல்லோரும் மாட மாளிகைகளை கட்டி சுகபோகமாக வாழும் பொழுது இவன் மட்டும் இது ஆகுமானது இது ஆகுமானது இல்லை என்பதாக பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு வக்கற்றவனை என் தகப்பன் எனக்கு மனமுடித்து கொடுத்து விட்டார். குழந்தைகளும் கூட சில நேரங்களில் எங்கள் தந்தை ஒரு ஏமாளி, பிழைக்க தெரியாதவர், பிழைப்பு நடத்த தெரியாதவர். 30 வருட காலம் ஒரு பெட்டிக்கடையை வைத்திருக்கிறாய், ஆனால் பக்கத்திலே இனி ஒரு மனிதர் பெட்டிக்கடை வைத்தார். இன்றைக்கு எவ்வளவு பெரிய வட்டிக்கு கடன் வாங்கி எப்படியோ செய்திருக்கலாம். ஓட்டு வீடுகளை லோன் எடுத்து வட்டிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். வாங்குவதற்கு மனமில்லாதவன் அல்லாஹ் என்று பேசுகிறான், மறுமை என்று பேசுகிறான் என்பதாக தூற்றப்பட்டவன். அவன் கையில் அல்லாஹ் பட்டோலையை வலது கரத்தில் கொடுக்கும் பொழுது ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹா உம்க்ரஉ கிதாபியா, பாருங்கள் எனக்கான பட்டோலையை. யாரெல்லாம் தூற்றினீர்களோ இதோ எனது நன்மையினுடைய பட்டோலையை படித்து பாருங்கள். இன்னி வனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, அல்லாஹ்வினுடைய விசாரணை நாளை நான் சந்திப்பேன் என்று நான் நம்பினேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் தவறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஆம், அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் நான் நிற்க வேண்டும். என்னாலும் வட்டிக்கு கடன் வாங்க முடியும், என்னாலும் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் வாழ முடியும், என்னாலும் உலகம் மெச்ச திருமணம் முடிக்க முடியும், என்னாலும் தவறான காரியங்களில் ஈடுபட முடியும். இல்லை,
இன்னி ظننت அன்னி முலாக்கின் ஹிசாபியா, அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தை நான் சந்திக்க வேண்டும் என்பதாக நம்பினேனே, அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராதியா, அல்லாஹ் பொருத்தப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கொடுப்பான். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவனத்தில் அவன் இளைப்பாறுவான். குதூஃபுஹா தானியா, கைகள் எட்டக்கூடிய தூரத்தில் பழங்களும் காய்களும் தொங்கிக் கொண்டிருக்கும். குலு வஷ்ரபு ஹனியம் பிமா ஸலஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, கடந்து போன உலக வாழ்க்கை கடந்து போகட்டும், இதோ சாப்பிடுங்கள், இதோ குடியுங்கள், அந்த உலகத்தில் நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்ததற்காக உங்களுக்கு நற்சோபனம் உண்டாகட்டும், வாழ்த்து உண்டாகட்டும் என்பதாக வானவர்கள் வாழ்த்துவார்கள் என்று அல்லாஹ் ஒன்றை பதிவு செய்கிறார். அதே நேரம் அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, யாரினுடைய பட்டோலைகள் அவர்களினுடைய இடது கரத்தில் கொடுக்கப்படுமோ, யகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, மனிதன் சப்தமிடுவான், இந்த புத்தகம் எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, எனக்கு வந்த நாசம், இப்படி ஒரு புத்தகத்தை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த விசாரணை மன்றத்தை நான் மறந்து விட்டேனே. இப்படியும் எனக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த சொற்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுக்கொண்டு தாராளமாக தவறுகளை துணிந்து செய்து கொண்டிருந்தேனே. மா அகுனா அன்னி மாலியா, எனது செல்வங்கள் எங்கே இப்பொழுது? எனது செல்வங்கள் என்னுடைய முதுகுத்தண்டாக உலகத்தில் பாவம் செய்வதற்கு எனது முதுகுத்தண்டாக இருந்த அந்த செல்வங்கள் எல்லாம் இப்பொழுது பயனில்லாமல் போய்விட்டதே. என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்ந்து விட்டதே. நான் இறைவனை நம்பக்கூடியவனாக இல்லை. வல தஆமுன், ஏழைகளுக்கு உதவக்கூடியவனாக நான் இல்லை என்பதாக அந்த மனிதன் தன்னுடைய பட்டோலையை கையில் வாங்கும் பொழுது, இடது கரத்தில் வாங்கும் பொழுது கத்துவான், கதறுவான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்படி குர்ஆன் பல்வேறு புலம்பல்களை, நீண்ட புலம்பல்களை பதிவு செய்கிறது. சுருக்கமாக உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக் கொள்வது, அந்த மனிதன் சொல்வதை போன்றுதான், இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, அல்லாஹுவினுடைய நீதிமன்றத்தை நாங்களும் நீங்களும் சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த மன்றத்தை நாம் சந்திக்கும் பொழுது அந்த நீதிபதியை பார்ப்பதற்கு நமக்கு சக்தி இருக்கிறதா? நம்முடைய பட்டோலைகள் நமது கரத்தில் வாங்கும் பொழுது எனது பட்டோலையை உறவுகளும் உலகமும் படியுங்கள் என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? யகூலு, இந்த மனிதன் சொல்வான் அல்லவா, ஹா உம்க்ரஉ கிதாபியா, இதோ எனது பட்டோலையை திறந்த புத்தகத்தை படியுங்கள், என்னுடைய யோக்கியம் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு மறுமையில் இதே நிலையில் நாம் மரணித்தால் அல்லாஹ் நம் கையில் அந்த பட்டோலையை தந்தால் நம் தாயிடத்தில் காட்டுவதற்கு நம்மால் சகிக்குமா சகோதரர்? நம்முடைய மனைவியிடத்தில் காட்டுவதற்கு நம்மால் சகிக்கக்கூடிய அளவுக்கு ஏதேனும் நம்முடைய குழந்தை நமக்கு பக்கத்தில் அந்த மறுமையில் நிற்கும் பொழுது ஏதோ என்னுடைய பட்டோலையை நீயும் படித்துப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இப்பொழுது நமக்கு உண்டா என்பதாக அதைத்தான் அந்த கெட்ட மனிதன் சொல்வான், வலம் அதிரிமா ஹிசாபியா, இப்படி ஒரு நாளையே நான் யோசித்ததில்லையே, இந்த நாளை இந்த புத்தகம் எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக அவன் கத்துவான், கண்ணீர் வடிப்பான், புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? வலதுபுறத்தில் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இடதுபுறத்தில் உள்ளவர்களாக இருக்கிறோமா? வலதுபுறத்தில் உள்ளவனும் சப்தமிடுவான், மகிழ்ச்சியின் சப்தத்தால் சப்தமிடுவான். இடதுபுறத்தில் உள்ளவன் கண்ணீரோடியும் கவலையோடியும் புலம்புவான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே. நண்பு உறவுகளே, இவ்வுலகத்தினுடைய புலம்பல்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. மறுமையில் நாம் புலம்ப ஆரம்பித்தால் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும், முடிவு என்பதே கிடையாது. இதுதான் ஒரு பெரிய விஷயம். உலகத்தினுடைய புலம்பலுக்கு ஒரு நாள் 2 நாள் சோகத்தோடி கவலையோடி புலம்பிக் கொண்டிருப்போம். தந்தை இறந்தால் 2 நாட்கள் சோகமாக சப்தமிடுவோம். வியாபாரத்தில் கோடிக்கணக்காக நட்டமாகும் பொழுது 4 நாட்கள் 5 நாட்கள் பார்ப்போரிடத்தில் வருத்தத்தோடி புலம்புவோம். அதற்கு பிறகு நம்முடைய இயற்கை, பழைய வாழ்க்கை இயற்கையாக திரும்பும். ஆனால் மறுமையினுடைய புலம்பல் என்பது அது முடிவுறாத ஒரு புலம்பல் என்பதை மனதிலே பதிய வைத்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த புலம்பல்களை பற்றி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்தானோ அத்தனை புலம்பல்களிலிருந்தும் அல்லாஹ் உங்களையும் நம்மையும் காத்து பாதுகாக்கட்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு அல்லாஹுவினுடைய வலது கரத்தால் பட்டோலையை பெற்றுக்கொண்டு, உலகமே என்னுடைய திறந்த புத்தகத்தை படித்து பாருங்கள், எனது யோக்கியத்தை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்கட்டும். மக்கள் கோடி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமான உறவுகளே, சூரா ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 26வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனினுடைய புலம்பலை பதிவு செய்கிறார். வாழக்கூடிய நாட்களில் நண்பர்களையும் உறவுகளையும் தேர்வு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் பல நூறு நண்பர்களோடையும் மகிழ்ச்சியோடையும் சிரிப்போடையும் வாழக்கூடிய இந்த நாளில் இந்த புலம்பலை நாம் கொஞ்சம் ஒவ்வொரு முறையும் யோசிக்க வேண்டிய ஒரு புலம்பல். அல் முல்கு யௌமஇதினில் ஹக்குல் ரஹ்மான். அன்றைய நாளினுடைய உண்மையான ஆட்சியும் அதிகாரமும் அளவற்ற அருளாளன் ரஹ்மானுக்கு தான் அந்த நாள் சொந்தமான. அல் முல்கு யௌமஇதினில் ஹக்குல் ரஹ்மான். அந்த மறுமை நாளினுடைய ஆட்சி அதிகாரம், உண்மையான ஆட்சி அதிகாரம் அளவற்ற அருளாளனுக்கு சொந்தமானது. வகான யௌமன் அலல் காஃபிரீன அசீரா. இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாள் மிக கடுமையான ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளினுடைய அதிபதி, அந்த நாளை படைத்தவன், அந்த நாளுக்கு அந்த நாளினுடைய அரசன் நமக்கு சொல்கிறான், வகானல் காஃபிரூன் வகான யௌமன் அலல் காஃபிரீன அசீரா. இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாள் கடுமையான ஒரு நாளாகவே இருக்கும். வயௌம யஅுத்து ஸாலிமு அலா யதை. அநீதங்களை செய்து கொண்டிருந்தவன் தன்னுடைய கைகளை கடித்து துப்பக்கூடிய நாள் அந்த நாள். யகூலு யா லைத்தனி. கைகளை கடித்து கொண்டு எனக்கு வந்த நாசமே, இத்தஹது மஅர் ரசூலி சபீலா. இந்த தூதரினுடைய பாதையை நான் தேர்வு செய்திருக்க வேண்டுமே. அல்லாஹுவினுடைய தூதரை புறக்கணித்து அல்லாஹுவின் தூதரினுடைய வழிமுறைகளுக்கு எதிராக பயணப்படக்கூடிய எந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அல்லாஹுவினுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளை புறக்கணிக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், அது திருமணமாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தை பெறுதலாக இருக்கட்டும், நம்முடைய வீடு கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய இன்ப துன்பங்களாக இருக்கட்டும், எந்த சூழலாக இருக்கட்டும், அல்லாஹ் பதிவு செய்கிறான், யகூலு யா லைத்தனி. மனிதன் இப்படி சப்தமிடுவான், எனக்கு வந்த நாசமே, இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா. இந்த தூதரினுடைய பாதையில் அல்லவா என்னுடைய பாதையை நான் அமைத்திருக்க வேண்டும், இந்த தூதரை அல்லவா எனது வழிகாட்டியாக நான் எடுத்திருக்க வேண்டும். யா லைத்தனி யா வைலத்தா. எங்களுக்கு வந்த நாசமே, லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. இவனை நான் நண்பனாக எடுத்திருக்க கூடாது. மதுவை அருந்திக் கொண்டு கஞ்சாவை விற்றுக்கொண்டு என்னுடைய நண்பன் என்பதற்காக கண்டும் காணாமல் பயணிக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், நம்முடைய ஊர்களினுடைய முற்றங்களில் யார் தெரிந்த நபர் தெரியாத நபர் சொல்லும் பொழுது செய்யும் பொழுது இவர் துடிக்குகிறார், துள்ளுகிறார். ஆனால் தெரிந்தவர் தவறு செய்யும் பொழுது கைது செய்யப்படும் பொழுது அவனுக்கு வக்காலத்தாக போய் நிற்கிறார். பார்க்கிறோமா இல்லையா? என்னுடைய நண்பன் எதுவாக இருக்கட்டும், அவன் என்னுடைய நண்பன். இல்லை இல்லை, அதைத்தான் அந்த மனிதன் சொல்வானாம், யா வைலத்தா. எங்களுக்கு வந்த நாசமே, லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. இவனை எனது நண்பனாக நான் எடுத்திருக்க கூடாது. கெட்டவர்களோடு சகவாசம் கொண்டு அவன் கெட்டது அவனோடி, நான் நல்லவன் என்பதாக வியாக்கியானம் பேசிக்கொண்டு தவறு செய்தவர்களை பொத்தி பாதுகாக்கக்கூடிய, தவறு செய்தவர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய யாராக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்கிறான், லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. இவனை எனது நண்பனாக நான் எடுத்திருக்க கூடாது. லகது அவல்லனி அனி ஸிக்ரி பஅத இத் ஜாஅனி. அல்லாஹ்வினுடைய உபதேசம் வந்த பொழுதும் இவனோடு இருந்ததினால் என்னையும் சேர்த்தல்லவா இவன் வழிகெடுத்து விட்டான். வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா. ஷைத்தான் சதி செய்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். இப்ப நண்பர்களை சரியானவர்களை தேர்வு செய்யும். பல நல்லவர்களும் கூட கெட்டு போவதற்கான காரணம் தவறானவர்களினுடைய தொடர்புகள். யாராக இருக்கட்டும், தவறு செய்யும் பொழுது அவர்களை விட்டு தூரமாகுங்கள். அசிங்கங்கள், குறிப்பாக போதைகள், விபச்சாரங்கள், அனாச்சாரங்கள், முடிந்தால் திருத்துங்கள், முடியாவிட்டால் அவர்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தூரமாக வேண்டும். தவறானவர்களோடு நட்பு பாராட்டுபவர்கள் நாளைக்கு மறுமையில் அவனோடு சேர்த்து நரகத்தில் தள்ளும் பொழுது இவ்வாறு கத்துவார்கள், கதறுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஆதலால் அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நம்மையும் அவனுக்கு பிடித்தமான முறையில் இவ்வுலக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களாக, கிடைத்த சந்தர்ப்பங்களை எல்லாம் வரக்கூடிய சில நாட்களில் ரமதான் நம்முடைய வீடுகளை தட்ட இருக்கின்றது. ரஜபு பிறந்து விட்டாலே
ரமதானுக்கான அந்த சுவாசங்கள் வாசங்கள் முஸ்லிம் சமூகத்திற்குள்ளாக வீச ஆரம்பித்துவிடும். ரமதானினுடைய வருகையை எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இன்னும் சில தினங்களில் ரமதான் நம்மை நோக்கி வர இருக்கிறது. அமல்களை கொண்டு சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். அழகாக பேசுவார்கள் இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலை. ரஜப் என்பது பயிரிடக்கூடிய காலம், ஷஅபான் என்பது அந்த பயிர்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய காலம், ரமதான் என்பது அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம். பயிற்சிகளை இப்பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். இரவு தொழுகைகளை இப்பொழுதே நாங்கள் தொழுது பழக வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாத அன்பர்கள் ரமதான் வந்ததற்கு பிறகும் இந்த வருட ரமதானிலாவது முழு குர்ஆனை ஹத்தம் செய்யக்கூடிய ஓதி முடிக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளோ ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சில நாட்களில் நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். முஸ்லீம் சமூகத்தில் முஸ்லீம் ஊர்களுக்கு மத்தியில் எட்டி குதித்தால் பள்ளிகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசிரியர்கள் பள்ளியினுடைய இமாம்களை தொடர்பு கொண்டு குர்ஆன் எனக்கு கொஞ்சம் திக்கி ஓத தெரியும், இந்த ரமதான் வருவதற்குள்ளாக என்னுடைய திக்குதலை நீங்கள் சரி செய்ய வேண்டும். குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது, இந்த ரமதான் வருவதற்குள்ளாக குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடர்வார்கள். இன்ன யஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, யா அல்லாஹ் இந்த எனது சமூகம் இந்த குர்ஆனை புறக்கணித்தது என்பதாக ரசூல் குர்ஆன் ஓதாதவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வார்கள் என்பதாக அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆதலால் ரமதான் வருவதற்குள்ளாக ரஜபை பயன்படுத்துவோம், ஷஅபானை பயன்படுத்துவோம், அமல்களை அதிகமாக்குவோம், அமல்களை கற்றுக்கொள்வோம். குறிப்பாக குர்ஆனோடு நம்முடைய தோழமையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இவ்வாறாக நம்முடைய சந்தர்ப்பங்கள் சூழல்களை அமல்களால் நாங்கள் அலங்கரிப்போமே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மரணிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு மரணிக்க முடியும். அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு அல்லாஹுவை சந்திக்க முடியும். சந்தர்ப்பங்களை வீணடித்து விட்டு கண்ணீரோடி புலம்பலோடி நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த உரையினுடைய ரத்தின சுருக்கமாக நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். اللهم بلغنا رمضان ووفقنا للصيام والقيام وتلاوة القرآن وآناء الليل وأطراف النهار يا رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.